கொழும்பு 12 மெசஞ்சர் வீதி உம்மு ஜவாயாவில் இருந்து இப்பொழுது நாம் நிகழ்ச்சிகளை அஞ்சல் செய்ய இருக்கிறோம். ஷமாஹிலு முஹம்மதியா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொடர் உரையின் 3ஆம் நாள் நிகழ்வுகளை வழங்குவதற்காக ரசூலுல்லாஹ்வுடைய வாயை பற்றி சொல்கிறார்கள். அவர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாய் நீண்டதாக இருக்காது, விரிஞ்சதாக இருக்காது. சில அழகுடைய வாய்களை பார்த்திருக்கிறோம். அது ரவுனாக இருக்கும், மிக வட்டமாக இருக்கும். அப்படி ரசூலுல்லாஹ்வுடைய வாய் மிக மிக அழகாக, உதடுகள் மிக சிறப்பானதாக, ரசூலுல்லாஹ் புன்முறுவல் பூத்தவர்களாக, ரசூலுல்லாஹ்வுடைய வதனம் முகம் மிக அழகானதாக இருக்கும் என்று இங்கே எங்களுக்கு சொல்லப்படுகிறது. சம்ரா ரலியல்லாஹு தஆலா சொல்லி காட்டுறாங்க. அன் ஜாபிர் இப்னு சம்ரா ரலியல்லாஹு சொல்றாங்க, في ليلة وعليه حلة حمراء فجعلت انظر اليه والى القمر فلهو عندي احسن من القمر. பூரண சந்திரன் வருகின்ற ஒரு நாளையில் நான் ரசூலுல்லாஹ்வை சந்திக்கின்றேன், பார்க்கின்றேன். ரசூலுல்லாஹ்வுடைய முகத்தையும் பார்க்கிறேன், சந்திரனுடைய அந்த சந்திரனையும் நான் பார்க்கிறேன். அப்ப என்னிடத்தில் ஒரு சக்திசன், எதை நான் அழகு என்று சொல்வது? சந்திரன் அழகு என்று சொல்வதா, அதை பிரகாசம் என்று சொல்வதா, அது ரசூலுல்லாஹ்வுடைய முகத்தை பிரகாசம் என்று சொல்வதா? அவங்களே முடிவுக்கு வர்றாங்க. வைரல் கமரி ஃபலஹு இந்தி அஹ்ஸனு மினல் கமர். அந்த இரவிலே அந்த பூரண சந்திரன் வருகின்ற நடந்து வருகின்ற வானத்தில் நடந்து வருகின்ற அந்த இரவிலே ரசூலுல்லாஹ்வுடைய முகத்தையும் பார்க்கிறேன், சந்திரனையும் நான் பார்க்கிறேன். இரண்டையும் பார்த்துவிட்டு நான் எந்த முடிவுக்கு சஹாபாக்கள் வருகிறார்கள், சஹாபா தோழர்கள் வருகிறார்கள். ஜாபிர் இப்னு சம்ரா ரலியல்லாஹு சொல்றாங்க, நான் சந்திரனையும் பார்த்துவிட்டு ரசூலுல்லாஹ்வுடைய முகத்தையும் பார்த்துவிட்டு நான் முடிவுக்கு வந்தேன், ரசூலுல்லாஹ்வுடைய முகம்தான் சந்திரனை விட பிரகாசமானது என்பதை இந்த ஹதீஸ் எங்களுக்கு தெளிவுபடுத்துகின்றன. கண்ணியத்துக்குரியவர்களே, அன்பான முஸ்லிம் சகோதரர்களே, பெரியவர்களே, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்னும் ஒரு ஹதீஸ் இங்கே சொல்லப்படுகிறது. உரித அலையில் அன்பியா ஃபைதா மூஸா அலைஹிஸ்ஸலாம் ضرب من الرجال كأنه من رجال شنوء ورأيت عيسى بن مريم عليه السلام فإذا أقرب من رأيت به شبه عروة بن مسعود. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எனக்கு காட்டப்பட்டது, அல்லது மிஅராஜுடைய நாளையிலே நான் பார்த்தேன், அல்லது எனக்கு நேரடியாக காட்டப்பட்டது, அல்லது கனவிலே காட்டப்பட்டது என்பதை ரிவாயத்துகள் பலவாறு சொல்கிறது. இருந்தாலும் ரசூலுல்லாஹ்வுக்கு காட்டப்பட்டது. யார காட்டப்பட்டது? மூசா அலைஹிஸ்ஸலாத்த, ஈசா அலைஹிஸ்ஸலாத்த, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்த, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்த பத்தி சொல்றாங்க. இவங்க யார போல இருப்பாங்க? இந்த மூணு நபிமார்களை மட்டும் எடுத்தாங்க ரசூலுல்லாஹ். சுலைமான் நபி எடுக்கல, தாவூத் அலைஹிஸ்ஸலாத் எடுக்கல, யூனுஸ் அலைஹிஸ்ஸலாத் எடுக்கல, நூஹ் அலைஹிஸ்ஸலாத் எடுக்கல, ஆதம் அலைஹிஸ்ஸலாத் எடுக்கல. எடுக்காம இந்த 3 பேரை பத்தி மட்டுமே ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. ஹதீஸ் விளக்கம் சொல்லுது. ஏன்னா அந்த காலத்துல வாழ்ந்தவங்க யஹூதிகள், நசாராக்கள், அரேபிய சமுதாயம். இந்த 3 சமுதாயத்துக்கும் பிரபல்யமான நபிமார்கள் இந்த 3 பேர்கள் தான். யஹூதிகள் மூசா அலைஹிஸ்ஸலாத்தை ஏற்றவர்கள், அவர்களை கண்ணியப்படுத்துகின்றவர்கள். கிறிஸ்தவர்கள் ஈசா அலைஹிஸ்ஸலாத்தை ஏற்றவர்கள், அவர்களை கண்ணியப்படுத்துகின்றவர்கள். அந்த ரசூலுல்லாஹ்வுடைய மதீனத்து முனவ்வராவிலே அக்காலத்தில் வாழ்ந்தார்கள். அரேபியா சமுதாயம் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தை ஏற்றிருந்தார்கள். இந்த 3 கூட்டமும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தை ஏற்றிருந்தார்கள். எனவேதான் ரசூல் ஸல்லல்லாஹு அந்த சஹாபா தோழர்கள் மத்தியிலே சொல்றாங்க, எனக்கு அல்லாஹ் மூசா அலைஹிஸ்ஸலாத்தை காட்டினான். அவங்க யார போல இருந்தாங்கன்னு தெரியுமா? ஷனுவா கூட்டத்தாருடைய உடலை போன்ற அமைப்புல இருந்தாங்க. ஈசா அலைஹிஸ்ஸலாம் எனக்கு காட்டப்பட்டது. அவங்க யார போல இருந்தாங்கன்னு தெரியுமா? எங்கட முன்னால உட்கார்ந்துகிட்டு இருக்கிறாங்களே, உருவத் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு போல இருந்தாங்க. இந்த உருவத் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு வரலாறு நீண்ட வரலாறு. இவங்க ஹுதைபியா உடன்படிக்கையுடைய காலகட்டத்தில் ரசூலுல்லாஹ் இஸ்லாத்துக்கு எதிராக முஸ்லிக்கீன்கள், மக்கத்தில் வாழ்ந்த முஸ்லிக்கீன்கள் பக்கமாக தூதுவராக வந்தவர்கள், சமாதான உடன்படிக்கை செய்வதற்காக வந்தவர்கள்.
ரசூலுல்லாஹ்வுடைய நடவடிக்கைகளையும் சஹாபா தோழர்களுடைய செயல்பாடுகளையும் தன்னுடைய கண்ணால் பார்த்துவிட்டு போய் ஹுதைபியாவில் நடந்த வரலாறை அந்த மக்கத்தில் இருக்கின்ற குறைஷிகள் மத்தியிலே வர்ணித்தவர்கள் உர்வத் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு. இஸ்லாத்துக்கு முன்னாலே இஸ்லாத்துக்கு வந்ததுக்கு பிறகு வர்ணிக்கிற விஷயம் வேற. இவங்க இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வதற்கு முன்னாலேயே ரசூலுல்லாஹ்வை பார்த்துட்டு போய் குறைஷி குஃபார்கள் மத்தியிலே வர்ணித்த வரலாறை நாம் ஹதீஸ் கிரந்தங்களிலே பார்க்கிறோம். அந்த உர்வத் இப்னு மஸ்ஊத பார்க்கிற மாதிரி தான் ஈசா அலைஹிஸ்ஸலாத்துடைய தோற்றம் அமைப்பு இருந்தது என்று சொன்னாங்க ரசூலுல்லாஹ். அப்ப கேட்டாங்க, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் எப்படி? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய தோற்றம் எப்படி? எல்லாருக்கும் ஆசை தானே, எங்கட தந்தை ரசூலுல்லாஹ்வுடைய தந்தையாச்சே, அரேபியா சமுதாயத்துடைய வழிகாட்டி நமூனாவாக இருக்கிறார்களே, எங்களுடைய ஷரியத்தில் பல அமைப்புகள் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய சுரூபை ஒத்ததாக இருக்கிறது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் என்ன போல இருப்பாங்க சொன்னாங்க ரசூலுல்லாஹ். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் யாரை போல இருப்பாங்க? ஐனி சாஹிபக்கும் யானி நஃப்ஸா. ரசூலுல்லாஹ் தன்னை பார்த்து சொன்னாங்க, என்ன போலதான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். நீ இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தை பார்க்கணும், என்ன பார்த்துக்கோங்க. எப்படி ஒப்பிட்டு காட்டாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சரி, ஒரு ஆயத்து ஜிப்ராயில் அலைஹிஸ்ஸலாம் எல்லாருக்கும் ஆசை. ஜிப்ராயில் எப்படி இருப்பாங்களோ பல கோலத்தில் ஜிப்ராயில் வருவாங்க, பல உருவத்தில் ஜிப்ராயில் அலைஹிஸ்ஸலாம். பெரும்பாலும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, ஃபைதா அக்ரபு மன் ரஅய்து பி ஷபஹ தஹியத் இப்னு கல்ப். நீங்க தஹியத் இப்னு கல்ப அந்த அரச குடும்பத்தை சார்ந்த அவரை பார்ப்பது போன்றுதான் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்துடைய உருவம் இருந்தது என்று அருமை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி. سمعت أبو الطفيل يقول رأيت النبي صلى الله عليه وسلم وما بقي على وجه الأرض أحد رآه غيري قلت صفوا لي قال كان أبيض مليحا مقصدا. இந்த அபூ துஃபைல் ரலியல்லாஹு சஹாபாக்களில கடைசியாக இந்த உலகத்தை விட்டும் வஃபாத்தானவர்கள். 1,24,000 சஹாபா தோழர்களுக்குள் ரசூலுல்லாஹ்வை கண்ணால பார்த்த கடைசி வஃபாத்தான சஹாபி அபூ துஃபைல் ரலியல்லாஹு. ஹிஜ்ரி 110 இந்த உலகத்து இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி வந்துட்டாங்க, இமாம் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி உலகத்துக்கு வந்துட்டாங்க, சுஃபியான் ஸௌரி இமாம் போன்ற மாபெரும் மேதைகளா உலகத்துக்கு, தாபிஈன்கள் உலகத்தில் மிஞ்சி ஹதீஸை பாதுகாக்குகின்ற ஒரு காலகட்டத்திலே தான் அபூ துஃபைல் ரலியல்லாஹு ரசூலுல்லாஹ்வை கண்ணால பார்த்த சுஹபத்துர் ரசூலுல்லாஹ் சஹாபாக்களிலே இறுதி வஃபாத்தானவர்கள் அபூ துஃபைல் ரலியல்லாஹு தஆலா. அப்ப அபூ துஃபைல் ரலியல்லாஹு இடத்துல போய் கேக்குறாங்க, சயீத் அல்-ஜரீரி ரலியல்லாஹு ரசூலுல்லாஹ்வை பார்த்தவங்க இப்ப கடைசியாக மிஞ்சி இருக்குகின்றவங்க நீங்க மட்டும்தான். இப்ப நீங்க கடைசியாக மிஞ்சி இருக்குகின்ற ரசூலுல்லாஹ்வை பார்த்தவங்க நீங்க மட்டும்தான் இருக்கிறீங்க. அந்த ரசூலுல்லாஹ்வை பத்தி சிஸ்லி எனக்கு கொஞ்சம் வர்ணிச்சு காட்டுங்க, அவங்களோட உடல் அமைப்பை கொஞ்சம் சொல்லுங்க. கான அபியல மலீஹன் முகஸ்ஸதன். ரசூலுல்லாஹ் சிவப்பும் வெள்ளையும் கலந்த மேனி உள்ளவர்களாக, பார்ப்பதற்கு அழகு பொருந்தியவர்களாக, நடுத்தர தேகமுடைய உடலுடையவர்களாக அருமை ரசூல் அக்ரம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருந்தார்கள் என்று அபூ துஃபைல் ரலியல்லாஹு தஆலா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பத்தி வர்ணிக்கிறார்கள். கண்ணியத்துக்குரியவர்களே, அஃப்ரஜஸ் சந்தைனி இதா தகல்லம ரூய கன்னூர் யஹ்ருஜு மின் பைனி சனாயா. ரசூலுல்லாஹ் தன்னுடைய அமுதமான வாயை திறந்து பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ரசூலுல்லாஹ் முதாக்கரா பயான் பண்ண ரசூலுல்லாஹ் ஆரம்பிச்சிட்டாங்கன்னு சொன்னா, மக்களுக்கு தெளிவுபடுத்த குத்பா பிரசங்கம் செய்ய ரசூலுல்லாஹ், மக்களோடு கலந்து உரையாட ரசூலுல்லாஹ் பேச ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆரம்பிச்சிட்டாங்க சொன்னா, இதா தகல்லம ரூய கன்னூர் யஹ்ருஜு மின் பைனி சனாயா. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாயிலிருந்து அவர்களுடைய 2 உதடுகளும் மேலே உயரும் பொழுது பற்களிலே இருந்து ஒரு பிரகாசம் வெளியே வரும். பற்களிலே இருந்து ஒரு பிரகாசம் வெளியே வரும். அந்த பிரகாசத்தை 2 விதமாக வர்ணிக்கிறார்கள். ஒன்று எங்களுடைய கல்வியை டச் பண்ணும். ரசூலுல்லாஹ்வுடைய வார்த்தையை கேட்கின்றவர்களுக்கு நூறானியத்து ஏற்படும், ஹிதாயத்தை அல்லாஹ் கொடுப்பான். இரண்டாவது சொல்கிறார்கள், இல்லை, ரசூலுல்லாஹ்வுடைய வாயிலிருந்து பிரகாசம், ஒரு அழகு, ஒரு நூறானியத்து அவங்க வாயை திறந்த வெளியிலே வந்து கொண்டே இருக்கும். அவங்களோட பற்களை பத்தி சொல்லி காட்டுறாங்க. எங்கட பல்ல எல்லார பல்ல வித்தியாசம் இருக்குது. ஒரு அடுக்கு பல் இருக்கும், ஒரு பல்லு இருக்கும், சில பல்ல புடுங்கி இருப்போம், ஒரு பல்லு முன்னுக்கு போயிருக்கு, ஒரு பல்லு பின்னுக்கு போயிருக்கு. ரசூலுல்லாஹ்வுடைய பல்லு எப்படி பற்களை செய்யுது? அடுக்கடுக்கான பற்கள். அந்த பற்களுக்கு இடையிலே ஒரு சின்ன ஒரு குச்சி போன்றதை ஒன்றை போட்டா அது உள்ளுக்கு நேரம் போகும், கொஞ்சம் விரிஞ்சி இருக்கும். உலகத்தில் யாருடைய பற்களுடைய
அந்த வரிசை ரசூலுல்லாஹ்வுடைய பற்களுடைய வரிசைகள் போன்று இருக்காது. நம்ம பற்களில் நாம் விடிய விடிய பேசினாலும் எங்க வெளியே 100 வரப்போகுது. அப்ப சொல்லுவாங்க ரசூலுல்லாஹ் எங்களை போன்று இல்ல, எங்களை போன்று அல்ல. மா தஸஅப கத் ரசூலுல்லாஹ். இப்னு அபூ ஷைபா ரலியல்லாஹு சொல்றாங்க, மாபெரும் முஹத்திஸ் சொல்லி காட்டுறாங்க, எங்களை போன்றவர்கள் அல்ல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், எங்களை விட வித்தியாசம். நான் நேற்று உங்களுக்கு சொல்லி காட்ட மனிதன் தான். சாப்பிட்டார்கள், திருமணம் முடிச்சார்கள், பிள்ளைகளை பெற்றெடுத்தார்கள், பஜாருக்கு சென்றார்கள், வியாபாரம் பண்ணினார்கள், ஆடு மேய்த்தார்கள். ஆனால் எங்க உடம்பும் ரசூலுல்லாஹ்வுடைய உடம்பும் ஒன்றல்ல.